السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أجمعين. ما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لما خلق الأرض جعلت تميد فخلق الجبال فعاد بها عليها فاستقرت فعجبت الملائكة من شدة الجبال. صدق رسول النبي الكريم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிழிவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அளித்து மறுத்தார். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா-தாபீன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் காட்டுமாறு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே, சோழர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே, சோழர்களே, மலை அந்த மவுண்டைன் குறித்து, மலை குறித்து செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த மலை குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இன்டர்நேஷனல் மவுண்டைன் டே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 11ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது மலைகள் குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் வர வேண்டும், அந்த மலைகளை பாதுகாக்க வேண்டும், நீர் ஆதாரமாக திகழக்கூடிய அந்த மலையை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் கொண்டாடுகின்றன. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மலை குறித்து நமக்கு, அதாவது மலையை ஏன் படைத்திருக்கிறான், அதனுடைய நன்மைகள் என்ன என்பது குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு திருமறை குர்ஆனிலே மலையில் குறித்து என்னென்ன செய்திகள் இடம்பெறுகின்றன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை குறித்து என்ன சொல்கின்றார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை நாம் தெரிந்து கொண்டால் அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கை நிலையை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வகையில் அமைத்துக் கொள்வதற்கு அதிலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, மனிதனை படைத்து அவனுக்கு பல்வேறு கடமைகளை கொடுத்திருக்கிறான். அதாவது ஐங்கால தொழுகையை பேணி தொழ வேண்டும், ஜகாத்தை உரிய முறையில் வழங்க வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், கடைசியாக அவன் ஹஜ் செய்ய வேண்டும். இது போன்ற கடமைகளை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு விதித்திருக்கிறான். இந்த கடமைகளை மனிதனுக்கு கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை ஒருவனையே வணங்க வேண்டும் என்ற அந்த கட்டளையை மனிதனுக்கு வழங்குவதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா வானங்கள், பூமி, மலைகள் இவற்றுக்கு முன்னால் வைத்தான். நீங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இந்த என்னுடைய கடமைகளை சரியாக செய்வீர்களா என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்குத்தான் முதலாக எடுத்து வைத்தார். வானங்கள், பூமி, மலைகள் இவற்று. அப்போது அவை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டன. எங்களுக்கெல்லாம் வேண்டாம், அதை எங்கனால சுமக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கின. அதிலிருந்து பயந்து நடுங்கின. அதாவது அல்லாஹ்வை புறக்கணித்து நாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லல, மாறாக பயந்து நடுங்கின. இந்த கடமைகளை எங்களால் சரியான முறையில நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவையெல்லாம் பயந்து போயின. ரஹமலகல் இன்சான், அதை மனிதன் சுமந்து கொண்டான். இன்னவுக்கான வலூமன் ஜஹூலா, நிச்சயமாக அவன்
அநியாயக்காரனாகவும் அறியாதவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறார். ஆக முதலாக இந்த வசனத்தை நாம் கூர்ந்து நோக்குகின்ற போது அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து அவனுக்கான கடமைகளை நிர்ணயம் செய்கின்றான். அந்த கடமைகள் எவ்வளவு பெரியவை என்பதை உணர்த்துவதற்காகவே அல்லாஹ் தஆலா இதை சொல்கின்றான். வானங்கள், பூமி, மலைகள் இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மறுத்த, அஞ்சி போன அந்த கடமைகளைத்தான் நாம் ஏற்றிருக்கின்றோம். அத்தகைய அந்த கடமைகளை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சரியாக நிறைவேற்றுகின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். ஒன்று அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமைகள், மற்றொன்று மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றன. இவற்றை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஆக அது எவ்வளவு உயர்வானவை, எவ்வளவு வலுவானவை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய கடமைகள் மிக முக்கியமானவை. அவற்றை நிறைவேற்றுவதிலே நாம் தவறிழைக்கின்ற போது அல்லது அந்த கடமைகளை நிறைவேற்றாமல் புறக்கணிக்கின்ற போது நாம் பெரும் பாவம் செய்தவர்களாக ஆகிவிடுகின்றோம். அதற்கான தண்டனை இறைவனிடத்திலேயே உண்டு என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் நினைவு கூறுகின்றோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மலையின் மூலம் நீர் ஆதாரங்கள், மனிதனுக்கு தேவையான நீர் ஆதாரங்கள் 60 முதல் 80% வரையான தண்ணீர் கிடைப்பது இந்த மலைகளிலிருந்து தான். மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், மலையிலிருந்து பெருக்கெடுத்து வரக்கூடிய நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்கணும். அதாவது பெரும் மழை பொழிகின்ற போது அந்த குற்றால அருவியிலிருந்து வரக்கூடிய நீரை பார்க்கணும். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மலையிலிருந்தும் தண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது, பூமியிலே சென்றடைகின்றது. அப்ப இந்த மனிதனுக்கு தேவையான தண்ணீரை வழங்கக்கூடிய ஒரு கேந்திரமாக, ஒரு மைய புள்ளியாக மலைகள் இருக்கின்றன. அதே போல விலங்கினங்கள் வாழ்வதற்கான ஒரு ஏற்ற சூழ்நிலையை இந்த மலைகள் தான் கொடுக்கின்றன. மலைகள்ல பார்த்தாக்க பல்வேறு மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் நிறைந்து காணப்படும். அத்தகைய மலைகளை நம்ம பார்க்கணும். இவற்றை அல்லாஹ் தஆலா வீணுக்காக படைக்கவில்லை, மனிதனுடைய பயன்பாட்டுக்காக படைத்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்று சில மலைகளை குத்தகைக்கு எடுத்து அவற்றை, அதாவது அரசாங்கம் எவ்வளவு அனுமதி கொடுத்திருக்கிறதோ அதையும் தாண்டி அதிகமாக சுரண்டி எடுக்கக்கூடிய மக்களை பார்க்கணும். அத்தகைய முதலாளிகளை நாம் பார்க்கணும். அப்படி செய்கின்ற போது அது மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது. மலைகளை அழிக்கின்ற போது அது மனிதனுக்கு எதிராக மாறுகிறது. அதாவது தண்ணீரை தேக்கி குறிப்பிட்ட வழியிலே அது செலுத்தாமல், அதே போல பாறையெல்லாம் அப்படியே சரிந்து விடக்கூடிய, மண் சரிவு ஏற்படக்கூடிய ஒரு அபாய நிலை இந்த மலைகளை குடைவதன் மூலம் ஏற்படுகிறது, மலைகளை அழிப்பதன் மூலம் ஏற்படுகிறது. எனவே கரியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த மலைகள் மூலம் அல்லாஹ் தஆலா பல்வேறு பயன்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இந்த மலைகள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள். எதற்காக இந்த மலைகளை படைத்திருக்கிறார், எதற்காக, எப்போது படைத்தார்? முதல்ல அதாவது பூமியைத்தான் அல்லாஹ் படைத்தார். பூமி வெட்ட வழியாக சமநிலையில இருந்தது. ஆனால் அது பேலன்ஸ் பண்ண முடியல, அப்படியே தள்ளாடியது. அப்படி தள்ளாடிய போது அல்லாஹ் தஆலா இந்த அதன் மீது மலைகளை படைத்தார். லம்மா ஹலகல்லாஹுல் அர்த ஜஅலத் தமீது, அல்லாஹ் பூமியை படைத்த போது அது தள்ளாடியது. ஃபஹலகல் ஜிபால, அதன் மீது மலைகளை படைத்தான். ஃபஆத பிஹா அலைஹா ஃபஸ்தகர்ரத், அது அப்படியே முளை கம்பிகளாக, அதாவது ஒரு கூடாரம் நம்ம போடும்போது 4 பக்கம் 4 கம்புகளை ஊண்டுவோம். வெறுமனே மேலோட்டமாக அதை அப்படி வைக்காம அடியில ஊண்டுவோம். அப்படி ஊண்டுனாதான் காற்று அடித்தாலும் அந்த கூடாரம் கவிழாமல் இருக்கும். அதுக்காக பூமிக்குள்ள செருகி நம்ம வைப்போம். அதுபோல அல்லாஹ் தஆலா இந்த மலைகளை வைத்திருக்கிறார். இப்ப நமக்கு தெரிந்த ஒரு மலை, எல்லாருக்கும் ஒரு பேர், எவரெஸ்ட் மலை, எவரெஸ்ட் சிகரம்னு சொல்றோம், அது ஒரு மலை. அந்த மலை மிகப்பெரியதான மலை, எவ்வளவு தூரம் இருக்கிறது, எவ்வளவு உயரம் இருக்கிறது. அந்த
அதாவது 8000 அடிகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த மலையை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு பூமிக்கு கீழே அதை விட அதிகமான அடிகள் கீழே இருக்கின்றன. அதனுடைய அதிகமான அடி தூரம் வரை அந்த மலை செல்கிறது. அந்த அளவிற்கு தான் ஒவ்வொரு மலை. அப்ப மேலுள்ள உயரத்தை விட அதிகமாக கீழே செலுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளவு செலுத்தி அல்லாஹ் தஆலா உறுதியாக மலைகளை நட்டு வைத்திருக்கிறான். ஆக அந்த மலை அப்படியே ஆடிய போது, தள்ளாடிய போது அதன் மீது மலைகளை படைத்து நட்டு வைத்தான். அப்போது அது அதனுடைய இயல்பு நிலைக்கு வந்து அப்படியே நிலையாக நின்றது. ஃபஜிபத்தில் மலாயிகா மின் சித்தத்தில் ஜிபால். அதாவது அந்த வானவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இறைவன் படைக்கக்கூடியது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்த போது மலைகளுடைய வலிமையை பார்த்து அந்த மலக்குகள் ஆச்சரியம் அடைந்தார்கள், வியப்படைந்தார்கள். அந்த அளவிற்கு மிகப்பெரிய மலைகளை அல்லாஹ் தஆலா நட்டு வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மலை பல்வேறு நன்மைகளை கொடுக்கக்கூடியது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இயற்கை வளங்கள் அதிலே நிறைந்து காணப்படுகின்றன. அதனால்தான் அதை தோண்டி எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு பல்வேறு நிலப்பகுதிகள்ல பல்வேறு இடங்கள்ல நிலப்பகுதிகள்ல தோண்டி எடுக்கிறாங்க. அதுல சுரங்கங்கள் மூலம் நிறைய கனிம வளங்களை எடுக்கின்றார்கள். அதுல நிலக்கரி, தங்கம் போன்ற பல்வேறு பொருள்களை எடுக்கின்றார்கள். இதெல்லாம் மனிதனுக்கு பயன்படக்கூடியவை என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, மனிதர்கள் பல்வேறு கேள்விகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டாங்க. அதுல அதே போல இந்த மலைகள் குறித்தும் கேட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு இப்படி மலைகளை எல்லாம் படைச்சு வச்சிருக்காங்க? ஆங்காங்கே மலைகளாக படைச்சு வச்சிருக்கானே, ஏன் எதற்காக படைத்து வைத்திருக்கிறான் அப்படின்னு கேட்ட போது சலூன கனில் ஜிபால், மலைகளை குறித்து அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள். ஃபகுல் யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா ஃபயதருஹா காஅன் ஸஃஸஃபா லா தரா ஃபீஹா இவஜம் வலா அம்தா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அந்த மலைகளை அல்லாஹு தஆலா அதாவது என்னுடைய இறைவன் அவற்றை தகர்த்து தூள் தூளாக்கி விடுவான். எப்போது? மறுமை நாள் வருகின்ற போது அந்த என்னுடைய இறைவன் அவற்றை இடித்து தகர்த்து தூள் தூளாக ஆக்கி விடுவான் என்று கூறுகிறார்கள். பின்னர் அவற்றை அல்லாஹ் தஆலா காஅன் ஸஃஸஃபா, சமதளமாக ஆக்கி விடுவான். அதிலே எந்தவித மேடோ பள்ளமோ இருக்காது, சமமாக ஆயிடும், எல்லாம் சமமா ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டாகும். அவற்றுக்காக தான் இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறார். இந்த மலைகள் எல்லாம் நடப்பட்டிருக்கின்றன. அதாவது பறந்து விடாமல், நம்ம எப்படி ஒரு காகிதம் பறந்து விடாமல் மேல ஒரு வெயிட்ட வைக்கிறோமோ, அது போல இறைவன் இந்த நிலப்பகுதி பூமி அதாவது அசைந்து குலுங்கி விடாமல் இருப்பதற்காக அதிலே மலைகளை நட்டு வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அது குறித்து பல்வேறு செய்திகள் ஆங்காங்கே இடம்பெறுகின்றன. வல் ஜிபால அவுதாதா வல் ஜிபால அர்சாகா என்று மற்றொரு சொல்கின்றான். வஜஅல லக்குமுல் ஜிபால அக்னானா அப்படின்னு சொல்லி மற்றொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். ஆக இந்த மலைகளை நிலப்பகுதியின் மீது நாம் நட்டு வைத்திருக்கிறோம், அது உறுதியாக நிற்பதற்காக முளை குச்சிகளாக அதை ஆக்கியிருக்கிறோம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அது மட்டுமல்ல, இந்த வானத்தை பார்க்கவில்லையா, பூமியை பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்ற போது வைஹிலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், அந்த மலைகளை அவர்கள் பார்க்க வேண்டாமா, அது எவ்வாறு நட்டு வைக்கப்பட்டுள்ளன என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். ஒவ்வொன்றாக சொல்லி வருகின்ற போது வானம் பூமி என்று சொல்கின்ற போது பூமியில தானே அந்த மலை இருக்குது. ஆனா மலைகளை தனியாக அதை சுட்டி காட்டுகிறது. பூமியை பார்க்கவில்லையா என்று சொல்வதோடு நிறுத்தாமல் மலைகளை தனியாக ஒரு தொடரிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், மலைகள் எவ்வாறு அவை நட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா, பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். ஆக அந்த மலைக்கு தனி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளன என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கின்றான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த மலை ஒரு கல்லு
சும்மா கல்லு வந்து நிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த மலை குறித்து இறைவன் என்ன சொல்கின்றான்? அவை பயப்படுகின்றன, அல்லாவுக்கு அஞ்சுகின்றன என்று அல்லாஹ் சொல்கின்றான். நமக்கு என்ன தெரியுது? மலை சும்மா அது ஒரு கல்லு, அது பெரிய கல்லு பாறாங்கல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அந்த மலை பயப்படுகிறது, அல்லாவுக்கு அஞ்சி நடுங்குகிறது என்று அல்லாஹ் சொல்கின்றார். ஒரு தடவை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலை மீது அப்படி ஏறுறாங்க. அப்படி ஏறுகின்ற போது அவங்களோட சஹாபாக்கள் சில பேர் இருக்கிறாங்க, முக்கியமான சஹாபாக்கள். அதுல அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அவங்களோட. அப்போது அந்த மலை அந்த மலை அப்படியே குலுங்கியது, அப்படியே கொஞ்சம் ஆடுது. அந்த நேரத்துல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்த ஃபமா அலைக இல்லா நபியுன் அவ் சித்திகுன் அவ் ஷஹீத். அமைதியாக இரு, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் வாய்மையாளர் இருக்கிறார், ஷஹீதுகள் இருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். ஆக அல்லாஹ்வின் தூதர் மற்ற சஹாபாக்கள்லாம் தம் மேல இருக்கிறத நினைத்து அந்த மலை அப்படியே குலுங்குது, நடுங்குது, பயத்தால் நடுங்குது. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இரு என்று சொல்கின்றார். ஆக உணர்வு பூர்வமாக அந்த மலைகள் இருக்கின்றன, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த உணர்வு, இந்த மலைக்கு உள்ள உணர்வு கூட மனிதனுக்கு இல்லையே என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல், அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் புறக்கணிக்கின்றார்கள் அல்லது மறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அத்தகைய மனிதர்கள் இந்த மலையிடம் பாடம் படிக்க வேண்டும். மலையே நடுங்குகிறது, இந்த மலையே இறைவனை பார்த்து நடுங்குகிறது. அப்படிப்பட்ட நிலையில் நம்மை, அது எவ்வளவு பெரிய உருவம், அவ்வளவு பெரிய உருவம் அல்லாஹ்வை கண்டு அஞ்சுகிறது என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு இறைவனை அஞ்ச வேண்டும், அவனை வழிபட வேண்டும், அவனை திக்ரு செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே, மலை தஸ்பீஹ் செய்கிறது என்று அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்திலே சொல்கின்றான். துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன. அதாவது 7 வானங்கள், பூமி அனைத்தும், வமன் ஃபீஹின்ன அவற்றிலே உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. வயிம்மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி. ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யாமல் இருப்பதில்லை, எல்லாமே தஸ்பீஹ் செய்கின்றன. நமக்கு பார்க்கிறதுக்கு தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் ஒவ்வொன்றும் அதனுடைய முறையில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன என்பதை பார்க்கின்றோம். ஆக எல்லாமே இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்துமே அல்லாஹ்வை வழிபடுவதற்கும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும் அதற்காக வேண்டியே படைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறான், மனிதன் மறதியாளனாக இருக்கிறான். அதனால் தான் அவன் நாளை மறுமையிலே மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாகிறான், மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, இவற்றிலிருந்து நாம் பாடம் படிக்க வேண்டும். மலைகளே இறைவனுக்கு அஞ்சுகின்ற போது நாமெல்லாம் ஏமாத்துறோம், நம்ம மிக சிறிய உடல் கொண்ட ஒரு மனிதன். அப்படி இருக்கின்ற போது நாம் எவ்வாறு நாளை மறுமையில வேதனை செய்யப்படுவோம் என்பதை இந்த வசனங்கள் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளை சோர்களே, மற்றொரு வசனத்திலே நேரடியாகவே அல்லாஹ் தஆலா அந்த செய்தியை சொல்கின்றான். வலகத் ஆதைனா தாவூத மின்னா ஃபதுலா யா ஜிபாலு அவ்விபி மஹு வத்தைர். தாவூதுக்கு நம்மிடமிருந்து பல்வேறு சிறப்புகளை நாம் வழங்கி இருக்கிறோம். அதுல மலைகளை பார்த்து சொன்னான் இறைவன், யா ஜிபாலு மலைகளே, அவ்விபி மாஹு அவரோடு சேர்ந்து நீங்கள் துதியுங்கள், இறைவனை துதியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த மலைகளுக்கு கட்டளையிடுகின்றார். அவர் அந்த வேதத்தை ஓதிக்கொண்டு, ஜபூர் வேதத்தை ஓதிக்கொண்டு இருக்கின்ற போது அவையும் அந்த மலைகளும் சேர்ந்து அப்படியே அசைந்தால் இறைவனை தஸ்பீஹ் செய்யும். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையை அந்த மலைகளுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றார், நீங்களும் அவரோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆக அந்த அளவிற்கு இந்த மலைகள் உணர்வு பூர்வமாக இருக்கின்றன, மனிதனுக்கு பல்வேறு பயன்களை கொடுப்பதோடு இந்த நிலப்பகுதியை காத்து நிற்கின்றன என்பதை நாம் இந்த நேரத்திலே நினைவு கூற வேண்டும். மலை, அதாவது பொதுவாக மனிதன் ஒருவருக்கொருவர் நேசிக்கின்றார்கள், ஒரு நட்பு கொள்கின்றார்கள், ஒருவருக்கு ஒரு நண்பர்களாக இருக்கின்றார்கள்.
ஆனால் மலையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார், மலையை பார்த்து, உஹது மலையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஒரு செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஊர்ல இருந்து, அதாவது வெளியூர்ல இருந்து வந்து கொண்டிருக்கின்ற போது முதலாக மலை தென்படுகிறது, உஹது மலை. அந்த உஹது மலை தென்பட்ட போது ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, இது ஒரு மலை, இது நம்மை நேசிக்கிறது, நாமும் அதை நேசிக்கின்றோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார். ஆக இந்த மலை உணர்வு பூர்வமானது, மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியது என்பதை இந்த செய்தியிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக நிறைய பேர், அதாவது அமைதியை நாடக்கூடியவர்கள் அல்லது தனிமையில் இருந்து இறைவனை வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மலைப்பகுதிக்கு சென்று விடுவார்கள். மலைப்பகுதியில சென்று அமைதியாக என்று சொன்னா அங்க நல்ல தூய்மையான காற்று கிடைக்கும், நல்ல ஒரு அமைதியான சூழல் அங்கு இருக்கிறது. அதற்காக மலைப்பகுதியில ஏறி இறைவனை தனியாக அமர்ந்து கொண்டு இறைவனை வணங்குவார்கள், திக்ரு செய்வார்கள். அந்த முறைப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வஹி வருவதற்கு முன்பாக ஹிரா குகையில, அதாவது ஏறி அங்க அமர்ந்து கொண்டு அவர்கள் தனியாக இறைவனை தியானம் செய்து கொண்டிருந்தார். ஆக அமைதியான ஒரு இடம், மலைப்பகுதி என்பது அமைதியான ஒரு இடம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களை சகோதரர்களை, இப்படி நாம பார்க்கின்ற போது மலை குறித்து ஏராளமான செய்திகள் இடம்பெறுகின்றன. திருக்குரான்ல புரட்டுகின்ற போதெல்லாம் ஆங்காங்கே மலை குறித்து பல்வேறு செய்திகள். அதுல ஒரு தடவை ஒரு செய்தி, மிக முக்கியமான ஒரு செய்தி, அந்த மலை எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமானது என்பதை நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வின் தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. பேசும்போது அவங்களுக்கு இறைவனை நேரடியாக பார்த்து விட வேண்டும் என்ற ஆவல் ஏற்படுகிறது. அந்த ஆவலின் காரணமாக அல்லாஹ்விடத்திலேயே கோரிக்கை வைக்கின்றார்கள், இறைவா நான் உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். அப்படி கோரிக்கை வைக்கும் போது அந்த கோரிக்கையை தவிர்க்க முடியாமல் அல்லாஹ் தஆலா மற்றொரு விதமாக யோசனையை சொல்கின்றான். இந்த மலையை நீங்கள் பாருங்கள், இதோ இந்த தூர் சீனா மலை, அந்த மலையை நீங்க பாருங்க. இந்த மலை என்னுடைய ஒளிபட்டு அது சாதாரணமாக இயல்பாக இருந்தால் நீங்கள் என்னை பார்க்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்க பார்க்க முடியாது, என்னுடைய நிலையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். கால ரப்பி அரினி அன்துர் இலைக்க கால லன் தரானி, நீங்கள் ஒருபோதும் என்னை பார்க்க முடியாது. வலாக்கின் உன்முர் இலல் ஜபல், இந்த மலையை பாருங்கள், ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, அது அதனுடைய இடத்தில் நிலையாக இருந்தால் பிறகு நீங்கள் என்னை பார்க்கலாம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய அந்த ஜலாலியத்திலிருந்து ஒளியை அல்லாஹ் தஆலா, லேசான ஒரு ஒளியை அல்லாஹ் தஆலா அந்த மலை மீது வெளிப்படுத்துகிறார். அவனுடைய அந்த இறைவனுடைய அந்த தஜல்லி, அந்த ஒளியை தாங்க முடியாமல் தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கா வ ஹர்ர மூஸா ஸைகா, அந்த மலை அப்படியே குலுங்கிருச்சு. அப்படியே இறைவனை பார்த்த பயத்துல, அதாவது அந்த ஒளி லேசாக பட்டதனுடைய அந்த தாக்கத்தினால் அப்படியே பயந்து நடுங்கியது. அந்த நடுக்கத்தால மூசா அலைஹிஸ்ஸலாம் அது மேல நின்று இருந்தாங்கல்ல, அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கும் மூர்ச்சை, அதாவது மயக்கம் வந்து விட்டது. கடைசியா அப்புறம் எழுந்து பார்க்கின்றார்கள். அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, ஃபலம்மா அஃபாக கால சுப்ஹானக துபுது இலைக்க வ அனா அவ்வலுல் முஃமினீன், இறைவா நீ தூயவன், நான் உன்னிடம் தௌபா செய்து விட்டேன், நான் தான் முதலாக ஈமான் கொண்டவர்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்வதாக அல்லாஹ் தஆலா அந்த செய்தியல் ஆராஃப் என்ற அத்தியாயத்திலே பதிவு செய்கின்றார். ஆக அந்த மலை எந்த அளவிற்கு உணர்வுபூர்வமாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது அது ஒரு கல் மலையாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிகிறது. ஆனால் அது எந்த அளவிற்கு இறைவனை அஞ்சுகிறது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு பாடமாக சொல்லி தருகின்றார். அது மட்டுமல்ல, மலை குறிப்பிட்ட, அதாவது அது காலம் செல்ல அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நம்ம பார்க்கும்போதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் தொடர்ச்சியாக அப்படியே மலையாக இருக்கும். அந்த அளவிற்கு அது வளர்ந்து செல்கிறது. இறைவனுடைய நாட்டத்தால் அது வளர்ந்து செல்கிறது என்பதையும் நாம் இங்கே நினைத்து பார்க்கிறோம். ஆக இறைவனுடைய அந்த தஜல்லியை தாங்க முடியாமல் அது தகர்ந்து விட்டது, அப்படியே குலுங்கி விட்டது.
அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கீழே விழுந்து விட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, எந்த அளவிற்கு அது அச்சம் கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆக மனிதர்கள் இறைவனை அஞ்ச வேண்டும் என்பதை இவற்றிலிருந்து நம்ம பாடமாக கற்றுக்கொள்கின்றோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதனுடைய உள்ளம் கூட கடினமாக இருக்கிறது கல் பாறைகளை போல என்று சொன்ன பல்வேறு செய்திகளை, பல்வேறு சான்றுகளை அல்லாஹ் தஆலா எடுத்து வைக்கிறான். நபி மூலம் இறைவன் ஒருவன் தான் என்பதற்கான பல்வேறு சான்றுகளை எடுத்து வைக்கின்றான். ஆனால் மனிதர்கள் ஈமான் கொள்ளவில்லை. அதனால் கடைசியாக மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கற்பாறைகளை போல கடுமையாக இருக்கின்றன, கடினமாக இருக்கின்றன, அவர்கள் ஈமான் கொள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கல் பாறைகளில் இருந்து கூட நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன, ஆறுகள் ஓடுகின்றன. அதிலிருந்து பாறை வெடிக்கின்ற போது அதிலிருந்து தண்ணீர் ஓடுகிறது. எத்தனையோ மலைகள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம், பாறைகள் இடுக்கிலிருந்து தண்ணீர் வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்படியெல்லாம் வருகின்றது. ஆனால் மனிதனுக்கு அந்த ஈரம் கூட இல்லை. மனிதன் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் கல் நெஞ்சம் கொண்டவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றான். சிலது என்னது, அல்லாஹ்வுடைய பயத்தால் அப்படியே கீழே விழுகுது, அப்படியே மேல இருந்து கீழே உருண்டு விழுகுது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் பக்ரா அத்தியாயத்தில். கடைசியாக ஒரு செய்தி, இந்த குர்ஆன் எத்தகையது என்பதை சுட்டி காட்டுவதற்காக அதுக்கும் மலையை தான் உதாரணம் காட்டும். குர்ஆன் எத்தகைய எவ்வளவு உயர்வானது என்பதை காட்டுவதற்காக அதற்கும் மலையைத்தான் உதாரணமா சொல்கிறான். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷியம் முத்தஸத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ். நாம் இந்த குர்ஆனை இந்த மலைகள் மீது இறக்கியிருந்தால், இந்த மலைகள் மீது இறக்கியிருந்தால் அல்லாஹ்வுடைய பயத்தால் அவை அஞ்சி நடுங்கி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அளவிற்கு இந்த குர்ஆன் அவ்வளவு வலிமையானது, அவ்வளவு உயர்வானது என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். ஆக இப்படி மலைகள் குறித்த பல்வேறு செய்திகளை சொல்கின்றான். மலை வெறுமனே கல் அல்ல, மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய பல்வேறு நன்மைகளை அவை செய்கின்றன. மழை பொழிவதற்கு அது காரணமாக அவை அமைகின்றன. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு அவை செயல்படுகின்றன, இருக்கின்றன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சோர்களே, அந்த மலைகள் எவ்வாறு இறைவனை அஞ்சுகின்றனவோ அதே போல நாமும் இறைவனை அஞ்சி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.